God, assaulta போடுயா 154 155. ஸோ ஹே ஹலோ பீப்பிள், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிதே இந்த வண்டி தான். ஸோ இந்த வண்டி பற்றி சொல்லணும்னு வச்சிங்களேன், உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஓட்டவே விட மாட்டான் வண்டியை, அதனால் லைட்டாக பொறுமையாக ஓட்டுவேன். ஸோ அதனால என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கு சரியாக தெரியாது. ஸோ இந்த வண்டி யார் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ், டிகே வ்ளாக்ஸோட வண்டி தான். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர் வண்டி தான் சொல்லணும். உண்மையாகவே நான் இப்போ ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், உண்மையாகவே நைஸ், வெரி சூப்பர். அட் த சேம் டைம் வந்து உங்களோட பிஎம்டபிள்யூட இன்ஜின் தானே, ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வாங்க இந்த வண்டியை ஓட்டலாம். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 170 போகும் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில். அட் த சேம் டைம் வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 12,350 கிலோமீட்டர்ன்றது ஓடி இருக்குது. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இவரும் யூடியூபர் தான். ஸோ இவரோட வ்ளாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த வண்டி பற்றி சொன்னோன்னா உண்மையாக வேறு லெவல் வண்டி. ஸோ RR 310. எஸ், ஸோ இந்த வண்டி வாங்கி சரியாக ஒரு 1.25 வருஷன்றது ஆகுது. இப்போ நான் ரீசெண்டாக பர்த்டே போச்சு இந்த வண்டிக்கு. செலிப்ரேஷன் வீடியோலாம் பண்ணியிருக்காரு ரெடியாக, பக்காவாக செம்மையாக இருக்கும், போய் பாருங்கள் மறக்காமல். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இந்த எல்இடி சிஸ்டம் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்த டிசைன் இது. ஹவ் இஸ் இட்? வாவ், ரியலி நைஸ் மேன். ஏன்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டியில், உண்மையாகவே வேறு லெவல் வண்டி. ஸோ ரேசிங் ஸ்பெக், டிவிஎஸ் இன்ஜின், வா சரி. ஸோ டிவிஎஸ் இன்ஜினாகவே வந்து ஒரு மைனஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் உண்மையாகவே இந்த வண்டி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஐ லவ் இட். ஓகே, ஸோ இவரோட வண்டியோட டாப் ஸ்பீடை இப்போ நம்ம செக் பண்ணுவோம். டாப் ஸ்பீடுன்றது ஆனால் பெட்ரோல்னு சொல்லிட்டாரு முன்னாடியே. ஸோ இதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அடித்து பார்ப்போம். Assaulta போடுயா 154 155. Just saying I'm the man, facts bro, lot of haters, tell me where they at, I'm the new pop, all I do is rap though, want me on your song, throw a couple steps, yo, everybody wanna do the same thing, that's why we ain't on the same page, do my own thing, and I maintain, flow like water, so I'm going mainstream, flow like water, so I'm going mainstream. இப்போ புது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்இடி தான். ஸோ இது வந்து ஓல்டுன்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ ஸ்பீடு உண்மையாகவே வேறு லெவல். 160 மேன், ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரீச் 160 இன் திஸ் வெஹிக்கல். ஓ மை காட், என்னோட ஃபஸ்ட்டு 160. ஆக்சுவலி நான் 150 தான் மேக்ஸிமமாக போயிருக்கேன் வண்டியில். ஸோ 160ன்றது இந்த வெஹிக்கிளில் தான். மை ஃபஸ்ட்டு டாப் ஸ்பீட் ஐ ரீச் 160. தேங்க் காட், உண்மையாகவே வேறு லெவல் மேன். ஐ லவ்ட் இட். ஸோ எகைன் நம்ம டாப் ஸ்பீடுன்றதை செக் பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசு போட்டு அனுப்பிச்சிட்டாரு. போய் பெட்ரோலை போட்டு வருவோம். பெட்ரோலை போட்டு ஸ்ட்ரெச்சுன்றதை அடித்து பார்ப்போம். 160னா சும்மாவா? ஐயோப்பா, வேற லெவலுங்க. சீரியஸாக நான் அனுப்பிச்சு பார்க்குறேன் அவ்வளோ போகும்னு. 160 போயிருக்கு. வாவ் வா வா வா. Stream. Yeah. Go mainstream. Damn. Flow like water, so I'm going mainstream. ஸோ நான் இந்த வண்டியில் வந்து பொசிஷன் ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சீரியஸாகவே ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி தான்.
உண்மையாகவே உங்களுக்கு அந்த பேக் பெயின்லாம் இருக்காது, சுத்தமாக இருக்காது RR 310 ஓட்டுறது. வா உண்மையாகவே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சிங்க, சான்ஸே இல்லை. ஸோ டிகே விளாக்ஸ் வந்து இன்னும் வண்டி வந்து சர்வீஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம வந்து இன்னும் வண்டியை புஷ் பண்ணலை. ஸோ இல்லைனா கூட இன்னும் புஷ் பண்ணியிருக்கோம் வண்டியை.